ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உரம் தாங்க. ஸோ என்ன உரம் போடலாம், செடி சரியாக வளர மாட்டேங்குது, நீங்கள் என்ன உரம் போட்டிருக்கீங்க, செடிக்கு வந்து என்ன உரம் போட்டால் நல்லது, இல்லை என்னென்ன உரம்லாம் போடலாம், ஸோ அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கிற உரம் போடலாமா, இல்லைன்னா இந்த மாதிரி உரங்கள் வந்து உரங்கள் டைப்புகளே நிறைய இருக்குது. ஆக்சுவலாக டிஏபி, காம்ப்ளெக்ஸ், ஆல்-19, யூமிக்கு, சல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி உரத்தில் நாங்கள் என்ன உரம் போடலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து நான் ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் போடக்கூடிய 5வது உரம். எங்கள் தோட்டத்துக்குமே 2 வருஷம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நாங்கள் 5 உரம் தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி 4 வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் உரம். இது வந்து ஆக்சுவலாக எங்கள் தோட்டத்துக்கு போடக்கூடிய 5வது உரங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக என்ன உரம் அப்படின்னா, இது வந்து சூப்பர் மைக்ரோ. ஆக்சுவலாக சூப்பர் மைக்ரோ ஒரு அக்ரி வந்து கல்யாணம் வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க. விசிட் பண்ணி பார்த்துட்டு செடி வந்து கொஞ்சம் சத்து குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த சூப்பர் மைக்ரோ வந்து மணலில் கலந்து போடுங்க, செடி நல்லா சூப்பராக வரும், நல்ல ஹீல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதுனால நாங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரேட் அப்படின்னா, சூப்பர் மைக்ரோ வந்து 750 ரூபாங்க. 4 கிலோ 750 ரூபா. அண்ட் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ், ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு மூட்டை எடுத்திருக்கோம். காம்ப்ளெக்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, காம்ப்ளெக்ஸ் நாங்கள் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, மாதத்துக்கு ஒரு உரம் போடலாமா அப்படின்ட்டு. மாதத்துக்கு ஒரு உரம், 2 மாதத்துக்கு ஒரு உரம்லாம் பேர் இல்லைங்க. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ 2 டைம் ஆக்சுவலாக உரமே போடல. இருந்தாலுமே உரம் வந்து போடணும். உரம் வந்து எப்பப்போ போடலாம் அப்படின்னா, செடி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உரம் போடலாம். இந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆக்சுவலாக சூப்பர் மைக்ரோ. அது மணலில் கலந்து போடலான்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸில் வந்து கலந்து போட்டிருக்கோம். இந்த டைம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஒரு மூட்டையாகவே எடுத்துட்டோங்க. ஸோ ஒரு 30 சென்ட் அப்படின்னா ஒரு மூட்டையாகவே எடுத்து போட்டிருக்கோம். எவ்வளோ ரேட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா 1650 ரூபாங்க. ஸோ உரம் வந்து ஓவரால் ரேட் எவ்வளோ அப்படின்னா 2400 ரூபா வந்திருக்கு. நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் 4 உரம் போட்டிருக்கேன், கலப்பு உரங்க. ஸோ அந்த உரத்தில் எதுனாலும் நீங்கள் போடலாம். அதுலேயுமே ஆக்சுவலாக பொட்டாசு, டிஐபி, மெக்னீஷியம், காம்ப்ளெக்ஸு, அப்புறமா ஆல்-19, குரோமர், நிறைய உரங்கள் ஆக்சுவலாக போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த உரம் கொடுத்ததுனால செடியோட வளர்ச்சி நல்லாவே இருந்ததுங்க. ஸோ நீங்களுமே வந்து நீங்கள் அந்த உரங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த உரம் கூட ட்ரை பண்ணலாம். நல்ல ஹீல்டு வருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் மைக்ரோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு அக்ரி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ரிசல்ட் எப்படி இருக்குன்றது அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ உரம் வந்து மாதத்துக்கு ஒரு உரம் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதத்துக்கு ஒரு உரம் தாராளமாக போடலாம். மாதம் ஒரு உரன்றதை விட நீங்கள் எப்பப்பெல்லாம் செடி வந்து கட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் உரம் போட்டு தண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஹீல்டு வரும், பூவுமே நல்லா சைஸ் வரும், வெயிட் வரும்னு சொல்கிறாங்க. நல்ல ஹீல்டு வருங்க, செடி நல்லா தழைச்சி நல்லா துளுத்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எது கொடுத்தாலுமே எனர்ஜி தானேங்க, உரமாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும். அதனால் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு உரன்றதை விட செடி எப்பப்போ கட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு பேட்ச் வந்து இப்போ நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் செடி கட் பண்ணுறோமோ அப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு பேட்ச் வந்து கட் பண்ணால் 20 நாள் ஆகும்னு நினைக்கிற பூ வரத்துக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு உரம் தாராளமாக போடலாம். தாராளமாக நீங்கள் செடி கட் பண்ணால் உடனே போடுங்க. அது வந்து காம்ப்ளெக்ஸ் தான் அந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு மூட்டையை வந்து எடுத்திருக்கோம். அப்புறமா சூப்பர் மைக்ரோ வந்து 4 கிலோ வாங்கியிருக்கோம். 4 கிலோ ஓரளவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி விட்டு நல்லா உரம் போடுங்க. தண்ணி விட்டு நல்லா கரையணும். ஆக்சுவலாக செடி அந்த அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி இருக்கிறவங்க தண்ணி விடுங்க. அப்படிலாம் சொட்டு நீர் பாசனம் மூலிமா கொடுக்குறதா இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் தண்ணி விட்டிங்கனாவே இது ஊறிடுங்க. ஸோ பாருங்கள், நாங்கள் வாட்டர் போட்டு தண்ணி நல்லா கழனி ரொம்ப தண்ணி விட்டு தான் வந்து உரம் போட்டிருக்கோம். ஏன்னா உரத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரையாக இருக்கும்போது போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மோட்டர் போடும்போது தண்ணி அடிச்சுட்டு போயிடும். அதனால நாங்கள் தண்ணி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா செடியான உரம் போட்ட இடத்துல அப்படி நின்றுடும். ஸோ இந்த டைம் வந்து உரம் போட்டு 2வது டைம் வந்து தண்ணி விட்டுட்டோம். ஆக்சுவலாக ஒரு டைம் உரம் போட்டு அந்த உரம் கொஞ்சம் பாதி கரையும் இல்லையா, பாதி கரைஞ்சு பாதி கரையாமல் இருக்குன்றதுனால மறுபடியும் 2வது டைம் வந்து நாங்கள் வந்து உரம் போட்டிருக்கோம். செடியோட வளர்ச்சியை பொறுத்து தான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து உரமும் போடணுங்க. ஸோ பாருங்கள், ஓவராலாக கட் பண்ணி விட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கார்டன் மாதிரியே. ஆக்சுவலாக செடி வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி ஃபஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட் பேட்ச் தான் இது வந்து கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் தண்ணி விட்டு கழனி ரோப்பாக பாருங்கள் எப்படி தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி விட்டதுக்கப்புறம் உரம் போட்டிருக்கோம். உரம் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். காம்ப்ளெக்ஸு, டிஐபி, சின்ன செடியாக இருந்தாலும் சரி பெரிய செடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த டிஐபி காம்ப்ளெக்ஸ்லாம் நீங்கள் தனித்தனி உரமாக கூட வாங்கிட்டு வந்து போடலாம். தனித்தனி உரமாக சின்ன செடிங்களாம் வளர்கிறதுக்கு யூரியா, அப்புறமா அந்த டிஐபி கருப்பு கலர் உரம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸில் தாராளமாக போடலாங்க. சூப்பராக நல்ல செடி வரும். சின்ன செடிங்களாம் ஆக்சுவலாக நியூ பிளான்ட் வந்து வச்சுருக்கவங்களும் ஆக்சுவலாக ட்ரை பண்ணலாம். பெரிய செடிகளுக்கு தான் அந்த உரம் போடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. செடி சைஸை பொறுத்து நீங்கள் வந்து உரத்தோட அளவு வந்து ஏற்றம் இருக்கும் கொடுத்துக்கலாம். முன்ன பின்ன செடி பெருசாக இருக்குது அப்படின்னா உரம் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. செடி வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா உரம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ரொம்ப உரம் போட்டுறாதீங்க. செடி பக்கம் வேறு பக்கமும் உரம் போடக்கூடாது. செடியை விட்டு ஒரு அரை அடி கொஞ்சம் தள்ளி
போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து செடிக்கு வந்து நல்லா ஊறும், நல்ல சக்தி வரும். ஆக்சுவலாக பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா கார்டன் மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம். அந்த டைம் ஆக்சுவலாக செடி வந்து வளரல, செடிக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன உரம் போடணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது சின்ன செடியாக இருக்கும் போதே சின்ன செடியாக இருக்குது, இன்னும் 3 மாதம் ஆகிடுச்சு, 4 மாதம் ஆகிடுச்சு, 6 மாதம் ஆகிடுச்சு செடி வச்சு, எப்போ செடி வளரும், எப்போ பூ வரும் அப்படின்லாம் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டைமும் அதுக்கு செடியை பொறுத்த வரைக்கும் வளரக்கூடியது தான். கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வருஷம் போக போக தான் அதோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செடி வந்து 2 வருஷத்துக்கு எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த கழனி கொஞ்சம் சத்து குறைபாடுன்னு கூட சொல்லலாம், என்ன ரீசன் தெரியல. ஆனால் செடி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. ஒரு செடி பெருசாக இருக்குது, ஒரு செடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள். உரம் வந்து ஒரு கை அளவுக்கு, ஒரு நீங்கள் கையை எடுத்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கெட்டில் ஒரு கை விட்டு அள்ளணும் அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு, ஒரு மீடியமாக அந்த அளவுக்கு போடுங்க. ஸோ பாருங்கள், ஓரளவு தண்ணி விட்டு நல்லபடியாக வந்து உரம் போட்டாச்சு. இந்த டைம் வந்து உரம் போட்டு அப்புறமா இன்னொரு தண்ணி விடுவோம். அப்புறமா வந்து மருந்து அடிப்போம், துளிர் மருந்து. இன்னும் துளிர் மருந்து அடிக்கலை, கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டோம். தண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் உரம் போட்டிருக்கோம். அடுத்து வந்து துளிர் மருந்து அடிப்போம். துளிர் மருந்து வந்து என்ன மருந்துன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ உரம் போடணும் அப்படின்றதும் பாருங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து நீங்களாம் வந்து உரம் போட்டிருக்கீங்களா, என்ன உரம் போட்டிருக்கீங்க, சின்ன செடியாக இருந்தாலும் பெரிய செடியாக இருந்தாலுமே அதுக்கான அளவோடு போடுங்க, தாராளமாக செடி நல்லா வரும். நாங்கள் வந்து சின்ன பிளான்ட் ஆக்சுவலாக வச்சுருக்கோம், நியூ பிளான்ட்டு. அதுவுமே நான் உங்களுக்கு வந்து அடசாகுபடி நடைமுறை வந்து அப்டேட் பண்ணுறேன், என்ன உரம் போடுறோன்னு. இன்னும் உரம் போடல, 3 மாதம் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. செடி வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டு நல்லா உரம் கொடுத்து தண்ணி விட்டிங்கன்னா செடி சீக்கிரம் நல்லா வளர்ந்து வரும். உரம் கொடுக்குற அளவுக்கு செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. ஸோ அந்த டிஐபி காம்ப்ளெக்ஸில் 2 உரத்தில் எதுனாலும் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் செடி வந்து தண்ணி விட்டு அப்புறமா வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். களை இல்லாமல் வச்சுக்கோங்க. களை இருந்தாவே செடி சரியாக வளராது. அண்ட் வந்து செடியை பொறுத்த வரைக்கும் மல்லி செடி நாங்கள் 1 இயர்லேருந்தே நல்ல பூ வந்து வர ஆரம்பிச்சது, நல்ல அமௌண்ட்டே வந்திருக்கு. நான் லாஸ்ட் இயர் வந்து 25 வந்து ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஜூன் ஜூலைலேருந்தே பூ வந்து மேக்ஸிமம் 14 கிலோ வரைக்கும் வந்திருக்கு. 14 கிலோன்னா அந்த சைஸுக்கான செடி தான் பூ அதிகமாக வரும். இப்போ வந்து 20 கிலோவுக்கு மேலே வருது. அப்போ 10 கிலோ வளர்த்தது, இப்போ 20 கிலோ வருதுங்க ஒரு கழனிக்கு. ஸோ அதனால அதெல்லாம் செடி வளர்ந்தால் தான் பூ அதிகமாக வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே முடியாதுன்ற அளவுக்கு பூ வரும், செடியும் அவ்வளோ பெருசாக வளர்ந்து வரும். ஸோ அதுதான் பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்கள், நல்லபடியாக தண்ணி கழனி ரொப்பாக விட்டுட்டு உரம் போட்டு தண்ணி விட்டுட்டோம். உரம் போடுறதுனால என்ன பெனிஃபிட்டு, உரம் போட்டே ஆகணுமா, போட வேணாவா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன உரனே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் 4 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன உரம் வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இயற்கையான உரம் வந்து போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இயற்கையான உரம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே, ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக இயற்கையான உரம் வந்து மக்கி போனதாக இருந்துச்சுன்னா செடியான் வந்து எடுத்துகிட்டு வந்து போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக இயற்கையான உரம்லாம் ட்ரை பண்ணலைங்க. நாங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள் இந்த உரம் மட்டும் தான் போடுவோம். பாருங்கள், ஒரு செடிக்கு வந்து சைஸை பொறுத்து இவ்வளோ அப்படி கை அளவுக்கு எடுத்து போட்டிங்கனாவே போதுமானது. ஸோ அதுவும் இல்லாமல் செடிக்கு வந்து பக்கம் போடக்கூடாதுங்க. ஸோ பக்கம் போட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டு இருக்கும், கரையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் செடியை பொறுத்த வரைக்கும் உரம் போடணுமா, நிறைய பேர் வந்து உரம் போடாமல் இருக்கீங்க. செடி வந்து ப்ராப்பராக கட் பண்ணணுங்க. கட் பண்ணிட்டு தான் அந்த ஆக்சுவலாக உரம் போடணும். கட் பண்ணுற செடிக்கும் கட் பண்ணாமல் உரம் போட்டு என்ன வளர்த்தாலும் செடி வந்து சரி வராது. அது எப்போ வந்து கட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 to 8 மந்த்லேருந்து செடி நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து செடி ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ராப்பராக தண்ணி விட்டு நல்லா அழகாக என்ன சொல்கிறது உரம் போட்டு அது வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரவுண்ட் ஷேப் வருங்க. ஸோ நிறைய தழைச்சி அப்படியே இலைக்கு பக்கம் கிளை வரும். இல்லைன்னா அப்படின்னா குச்சாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எப்போ கட் பண்ணணும், எப்படி கயிறு கட்டணுன்றதுல ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். செடி வந்து கட் பண்ணணுங்க. கட் பண்ணால் தான் செடி நல்லா தழைச்சி வரும். நிறைய பேர் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செடி கட் பண்ணாமையே வந்து உரம் போட்டு தண்ணி விட்டால் சரியாக வருமா அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரும்பு வந்து பூ வரும், ஒரு அரும்பு வந்து துளுத்து வரும், ஒரு அரும்பு வந்து அறுவடை ஆகிட்டு இருக்கும். பூ வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. அது ஒரு 1 இயர் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் செடி வளர்க்குறதுக்காக. 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 10 மந்த் 8 to 10 மந்த்லேருந்தே நீங்கள் தாராளமாக செடி நல்லா ட்ரிம் பண்ணி விடலாம். கட் பண்ணி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் நார்மலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து செடி வந்து குட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் பூ பறிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா
கட் பண்ணி விட்டால் தான் ஈவனாக அந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் வந்து வரும், நல்லா செடியும் நல்லா வளர்ந்து வருங்க. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். செடியை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணணும், கட் பண்ண உடனே வந்து உரம் போடுங்க. என்ன வகையான உரமாக இருந்தாலும் சரி. நாங்கள் வந்து கலப்பு உரம் வந்து ஒரு 3-4 உரம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எங்களுடைய 5வது உரம். ஸோ இதுதான் சூப்பர் மைக்ரோ பாருங்கள். மைக்ரோ சூப்பர், ஆக்சுவலாக சூப்பர் மைக்ரோ இல்லை, மைக்ரோ சூப்பர். இது வந்து எவ்வளோ ரேட்டுனா 750 ரூபா. 4 கிலோ வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். 4 கிலோ வந்து ஈவனாக வந்து கலந்துட்டு அப்புறம் செடிக்கு போடுறோம். பாருங்கள், நல்லபடியாக முடிஞ்சு விட்டது. ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பபாய்.